பக்தர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து அவங்க மனசுல வந்து எப்படி சொல்றதுன்னா, இது பண்ணலாமா? முருகனுக்கிட்ட நான் நெருங்குறதுக்காண்டி இது விஷயத்த வந்து நான் செஞ்சா, முருகனை வந்து நான் பக்தி சார்ந்த விஷயமா இருக்கட்டும், வழிபாடு செய்ற விஷயமா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மனசுலயே அவங்க வந்து ஒரு ஒரு விஷயமா யோசிச்சு அவங்க என்ன செய்யறதுன்னே தெரியாம நிறைய பக்தர்கள் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. சுவாமி, எனக்கு வந்து திருப்புகழ் வந்து எனக்கு ஒரு ஒரு நாள் நான் நினைக்கிறேன், படிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் படிக்க முடியல. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வேல்மாறல் படிக்கிறேன். இன்னைக்கும் எந்த பக்தர்கள் கிட்டேயும் நான் ஒரு தனிமையான ஒரு பதிவுலையும் நான் வந்து இல்லை வேல்மாறல் படிங்க, இல்லை திருப்புகழ் படிங்க, நான் யாருக்கும் எந்த ஒரு வீடியோலையும் எந்த ஒரு காணொலியும் நான் சொல்லவில்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்கு. அதை நான் ஃபுல்லாக நான் வந்து முடிச்சு சொல்லிடுறேன். நான் ஒரு பக்தர்கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, என்கிட்ட பேசுற பக்தர்களா இருக்கட்டும், இல்லை வந்து முருகப்பெருமானை வந்து வேண்டி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ற பக்தர்களா இருக்கட்டும், என்ன பின்தொடரவங்களா இருக்கட்டும், நான் யாருக்குமே சஜஷன் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, திருப்புகளா இருக்கட்டும், வேல்மாறலா இருக்கட்டும், நீங்க எதுவுமே நீங்க படிக்க வேணாம் தான் சொல்றேன். ஏன்னா இது எல்லாமே பதிகம் மட்டும்தான். இந்த திருப்புகள் படிச்சு, இந்த வேல்மாறல் படிச்சு நீங்க எப்படி முருகன் அடைவீங்க? இது என்கிட்ட நிறைய பக்தர்கள் கேட்குறாங்க. நீங்க இதை படிக்கிறீங்களா? இது நீங்க இந்த எந்த திருப்புகளை வந்து நீங்க வந்து என்கிட்ட சொல்றீங்க? ஒரே ஒரு திருப்புகள், ஒரே ஒரு வேல்மாறல். இது எல்லாத்துக்கும் மேல, இந்த பதிகத்துக்கு எல்லாத்துக்கும் மேல நீங்க எந்த அளவுக்கு தலைவன் மேல வந்து பக்தியை நீங்க வந்து வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமா ஒரு உறவா ஒரு வாழ்க்கையில வந்து வாழ்க்கையே இதைப்படிதான், நீ சொல்றதுதான் என் வாழ்க்கை, இதுக்கு மேல எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டேன், மனுஷங்க கிட்ட போய் உதவி கேட்டும் அதிகமான ஒரு தோல்வி, மன கஷ்டம், மனக்குழப்பம். இது மனுஷங்க வந்து எனக்கு தீர்வு கொடுக்குறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், தலைவன் முருகப்பெருமான் கண்டிப்பா தீர்வு கொடுப்பார். அதுக்காக தான் எல்லா பக்தர்களுக்கும் ஒரே விஷயம் மட்டும்தான், இந்த திருப்புகளா இருக்கட்டும், வேல்மலரா இருக்கட்டும், என்ன ஒரு பதிகமா நீங்க எடுத்தாலும் அந்த பதிகத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னா அது தலைவனால மட்டும்தான். இது நீங்க படிக்கிறதாலேயோ இல்லை வந்து நீங்க வழிபாடு செய்யறதாலே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு தலைவன் மேல வந்து பக்தியும் அந்த அன்பும், அந்த ஒரு அன்புக்கெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள, என் முருகன் இது வந்து எனக்கு பண்ணி கொடுப்பாரு, என் தலைமை என் கூட தான் இருக்காரு, நான் இப்படி ஒரு போறேன், ஒரு விஷயத்துக்காண்டி நான் போறேன், ஒரு வேலைக்கு நான் போறேன், ஒரு பெரிய ஒரு விஷயம் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காண்டி நான் போறேன் அப்படின்னா இது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னா தலைவன் தான் உங்களுக்கு காரணம். நிச்சயமாக சொல்றேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நீங்க தொடர்ச்சியா நீங்க முயற்சி செய்யும் போது அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு துணை யார் இருப்பாருன்னா தலைவன் முருகப்பெருமான் மட்டும்தான். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உங்க பக்தி எந்த அளவுக்கு இருக்கு, நீங்க முழுமையா நீங்க எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க தலைவன் முருகன் மேல. கடன் தொல்லை அதையும் தாண்டி திடீர்னு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்ல போயிட்டு கோயிலுக்கே போக முடியாத நிலைமை இருக்கும். ஏன் கோயிலுக்கு போகணும்? நம்ம வீட்டிலே இருக்கலாமே. வீட்டிலே இருக்கலாம், நல்லதுதான். நான் வந்து தினசரியா கோயிலுக்கு போங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். வீட்டில் இருக்கலாம். வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தாலும் அந்த 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் உங்க வாழ்க்கையில சில நிமிடங்களா இருக்கட்டும், சில நேரங்களா இருக்கட்டும், சில மணி நேரங்களா இருக்கட்டும், அந்த நேரங்களை வந்து வேல்யூபிளான ஒரு விஷயத்துக்காக நீங்க செலவு பண்றீங்க. நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அது வந்து உங்க வாழ்க்கையில வந்து ஒரு வேல்யூபிளா இருக்கணும். தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காகவும் தேவையில்லாத ஒரு செயலுக்காகவும் அதை நீங்க செலவு பண்ணிட்டீங்கன்னா அந்த நேரம் திரும்பி உங்களால வர முடியாது. ஒரு 24 மணி நேரம் இருந்துச்சுன்னா அதுல 1 மணி நேரம் அல்லது உங்களுக்கு எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கப்பட முடியுமோ, நீங்க ஒரு நாள் முழுக்க நீங்க தலைவனுக்காக தான் நீங்க செலுத்தணும்னு நான் சொல்லலை. 1 மணி நேரம் நீங்க தலைவனுக்காக எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்க. கண்டிப்பாக சொல்றேன், நீங்க எல்லாரும் முருகப்பெருமான, என் தலைவன் முருகப்பெருமான கண்டிப்பாக உணர முடியும். எல்லாருக்கும் ஒரு ஒரு தேவை வாழ்க்கையில கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும்ல. நம்ம தேவைகளுக்கும் நம்ம எண்ணங்களுக்கும் நம்மளோட ஆசைகளுக்கும் அதுக்காக வந்து ஒரு பவுண்டரி இன்னைக்குமே அது கிடையாது. என்கிட்ட பேசக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா, நான் 2 மாசமா நான் அவங்க பதிவை நான் பாக்குறேன், நான் ஒரு வாரமா இப்பதான் நான் முருகப்பெருமாட்ட
தலைவன் முருகப்பெருமான்ட்ட உங்க போட்டோவை பார்த்து நான் கேட்டேன். அது நடந்திருக்கு, எத்தனையோ நடந்திருக்கு. திரும்பியும் அது நடந்திருக்கு. அது அவங்க பேசுனதுக்கு அப்புறம் இது எனக்கு நடந்த போதும் சாமி, இதை விட எனக்கு தலைவன் எனக்கு எதுவுமே வாழ்க்கையில கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அதே அடுத்த ஸ்டேட்ல வந்து சோகமா மனநிலைமைக்கு வந்துடுறாங்க. வாழ்க்கையில நம்ம எண்ணங்களுக்கும் நம்ம ஆசைகளுக்கும் அதுக்கான ஒரு பவுண்டரி லைனே கிடையாது. இப்ப இருக்கிற வாழ்க்கையில, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல அந்த ஒவ்வொரு நொடிங்க, இப்ப காலையில நீங்க இருந்தீங்கன்னா அந்த காலையில நீங்க அந்த செலவு பண்ண நேரம் திரும்பி மத்தியானம் வராது, அந்த இரவு வராது. எந்த கோயிலுக்கு போனா நான் முருகனை வந்து வழிபாடு செய்யலாம், எந்த கோயிலுக்கு போனா இது நடக்கும், கண்டிப்பா என்னால் அது சொல்லவும் முடியாது. நான் இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க நான் சொல்லவும் மாட்டேன். ஏன் நான் சொல்ல மாட்டேன்னா இதுக்கு ஒரு காரணம், பெரிய காரணம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு காரணம் மட்டும்தான். எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க காட்டுக்குள்ள இருந்தாலும் இல்ல கடல் நடுவுல இருந்தாலும், ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடமா இருந்தாலும் இல்ல மயானத்துல இருந்தாலும், எதுக்கும் நீங்க கவலைப்படாம இருந்து அந்த இடத்துல நீங்க தலைவனை நினைச்சா மட்டும் போதும். நீங்க 1000 இல்லை, எத்தனை கோயிலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்களோ அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே நம்ம மனசுலையும் நம்ம பக்தியிலையும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முருகப்பெருமானை வந்து உணர்ந்து அவர் அன்பா நம்ம வந்து வழிபாடு செஞ்சு மனரீதியா நம்ம மனசுல எந்த இடத்துல நம்ம தலைவனை வந்து வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். ஏன் நடக்கல, எதுக்காக வந்து தள்ளி போகுது? எத்தனையோ பக்தர்கள் வந்து கேட்டு கேட்டு என்னால அதை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அந்த நீங்க வெயிட் பண்ணக்கூடிய அந்த பேஷன்ஸான அந்த நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் ஒரு விஷயமே தவிர இது எனக்கு வாழ்க்கையில நடக்காதா அப்படின்னு கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் இன்னைக்கு, அதுவும் செவ்வாய்க்கிழமை அதுவுமா சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என் தலைவன் கிட்ட வந்து எல்லாரும் கோரிக்கை வச்சிருக்கீங்க, வேண்டுதல் வச்சிருக்கீங்க. பாதி பேருக்கு நடந்திருக்கு, பாதி பேருக்கு நடக்கல. ஏன் நடக்கல அப்படின்னா அந்த காரணத்தை நான் சொல்லிடுறேன். இந்த எண்ணம் தான் நம்மளை அழிக்கவும் செய்யும், நம்ம ஆக்கவும் செய்யும். அதுக்காக தான் நான் சொல்றேன், எப்பயுமே நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் அந்த செயல்திறன்ல நீங்க வந்து முருகனை நம்பி அந்த செயல்திறன் நீங்க இறங்கினா மட்டும் போதும். மிச்சதெல்லாம் நம்ம தலைவர் முருகப்பெருமான் பார்த்துப்பாருன்னு நான் சொல்லுவேன். துபாயில இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாத ஒரு நிலைமை என்னன்னா, அதுவும் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா கடன் இருந்தாலும், அந்த குடும்ப சூழலாக கடன் மாட்டிக்கிட்டு இருந்தாலும், அந்த ஒரு பொண்ணு அவங்க துபாயில வேலை செஞ்சு படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சு, இது கண்டிப்பாக பதிவு செய்யணும், எல்லா பக்தர்களுக்கும் புரியணும். ஏன் முக்கியமா எல்லா பக்தர்களுக்கும் புரியணும் அப்படின்னு ஏன் சொன்னாங்கன்னா, நிறைய பேர் கடனால மாட்டிட்டு இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷமா இருக்கட்டும், 5 வருஷமா இருக்கட்டும், ஒரு கடன் போச்சுன்னா அடுத்த கடன் அது அப்படியே ரொட்டேஷன் ஆகி கடன் குறைஞ்ச பாடே கிடையாது, கடன் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கடன் இதை வந்து முருகன் தான் நிறைவேற்றி வைக்கணும், முருகன் தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த நிமிஷம், இந்த நொடி இது உங்க வாழ்க்கையில நடக்கணும், இந்த விஷயத்த நீங்க வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த அனுபவிக்கிறதுக்கான ஒரு சக்தியும் அந்த வழியும் அந்த வழி பாதையும் யாரு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம தலைவன் முருகன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. இந்த பதிவுல நான் வந்து அழுத்தம் திருத்தமா சொல்றேன். எப்பயுமே என் தலைவன் கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, என்ன வேணா பிரச்சனை என்ன கடந்து போகட்டும், எவ்வளவு வேணா பிரச்சனைகள் நான் தாண்டி போனாலும் ஒரு துணை நீ இருந்தா மட்டும் போதும். ஒரு யாருமே இல்லாத ஒரு பாதை, ஒரு வழியில நான் செல்றேன், அந்த பாதையில வந்து கரடுமுறான ஒரு பாதையா இருந்தாலும் நாளைக்கு எனக்கு அது தோல்வியிலே முடிஞ்சாலும் அந்த தோல்வியை நான் ரசிச்சுக்கிட்டே தான் நான் போவேன். தவிர ஏன் ரசிக்கிறேன் அப்படின்னா, இந்த இன்பமும் இந்த துன்பமும் இந்த வாழ்க்கையில தோல்வி வெற்றி எல்லாமே வந்து சரிசமமாக தான், ஒரு ஈக்குவலா ஒரு ஸ்கேலை நம்ம வச்சு அளந்த மாதிரி ஒரே ஈக்குவலா நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில வந்து போக முடியும். அந்த பெண்ணுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலியமா வந்து ஏகப்பட்ட கடன், ஒரு நபரை நம்பி அந்த ஒரு ஏமாற்றம் இவங்க பட வேண்டும். ஏன்னா வெளிநாட்டுல வந்து ஒரு கடனை வந்து நீங்க அடைக்கலன்னா திரும்பி நீங்க இந்தியாவுக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அந்த பொண்ணு வந்து ஒரே ஒரு ஆள் முருகனை மட்டும் நம்பினாங்க, நம்பி எப்படியாச்சும் அந்த வந்து தீர்த்திடணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க படிச்சுக்கிட்டே வேலை செய்யணும், அந்த வேலை செய்யற இடத்துல கூட அதை வந்து மாத சம்பளம் இல்லாமல் வெறும் அந்த கமிஷன் பேசஸ்ல தான் அந்த வேலை செஞ்சிருந்தாங்க. அந்த வேலை செய்யறாங்க, செஞ்சதுக்கு அப்புறம் இது எதிர்பாராத ஒரு விஷயம், இந்தியா வரணும்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்தியாவுக்கு வர முடியல அவங்களால. இது கண்டிப்பா வரணும், நான் வருவேன், எப்படியாச்சும் இந்த கடனை நான் அடைச்சிடுவேன்னு ஒரு நம்பிக்கை யார் மேல வச்சாங்க அப்படின்னா முருகன் மேல மட்டும்தான் வச்சாங்க. நீ எனக்கு வழிகாட்டுவேன்.
அந்த ஒரு 2.5 லட்சம் கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 2.5 லட்சம் ஒரு 3 லட்சம் கிட்ட வச்சுக்கோங்களேன். அந்த 3 லட்சமும் இது எல்லாமே அந்த கிரெடிட் கார்டு பில்ல வருது. திடீர்னு ஒரு வேலை வருது, அது கமிஷன் பேசிஸ்ல அவங்க தொழில் சார்ந்த ஒரு விஷயத்த வருது. அவங்க அதிக லாபமா ஒரு 5 லட்சமா அந்த ஒரு கமிஷன் பேசிஸ் வந்து இந்த கடனை அடைச்சி அடுத்த மாசம் அந்த டிக்கெட் புக் பண்ணுவேன், இந்த டைமுக்கு நான் இந்தியா வரணும் முருகன் முன்னாடி சொல்லிட்டு போனதை அந்த டேட்டுக்குள்ளாரியே அவங்க டிக்கெட் புக் பண்ணி வர வச்சுட்டாரு இந்தியாவுக்கு. ஆல்ரெடி அவங்க இந்தியா வந்து ஒரு வாரம் ஆகுது. இந்த விஷயத்த வந்து பதிவு செய்யணும், நீங்க எல்லாருக்கும் பக்தர்களுக்கு தெரிவிக்கப்படணும். இது எல்லாமே உங்க முருகன் மிகப்பெரிய ஒரு பவர். என் தலைமை என்னைக்குமே அது பவர்ஃபுல் மட்டும்தான். அது புரியாத பக்தர்களுக்கு இன்னும் புரியாம அது இன்னுக்கும் நீங்க வந்து கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கீங்க. ஏன் கஷ்டப்படுறீங்க, எதுக்காக கஷ்டப்படுறீங்கன்னு ஒன்றும் புரியல. எல்லாருக்கும் ஒரு நேரம் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். எல்லாரும் முன்னேறுவீங்க. எல்லாருக்கும் இந்த நாள் இப்படியே போயிடாது. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நேரம், உங்களுக்கான நாள் கண்டிப்பாக வரும். இப்ப நீங்க இந்த சோகமா இருந்து ஒரு அழுகையா அழுது யாருக்கிட்ட அழுறீங்க? முருகன் கிட்ட மட்டும்தான் அழுவீங்க. கண்டிப்பாக பதில் வரல. ஏன் வரல அதை வந்து நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்க மைண்டை வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்களோ, எப்பயுமே உங்க எண்ணத்தை வந்து இது நடக்கும், இது எப்படியாவது நடக்கும். ஆனா அந்த விஷயத்த நடக்கவே முடியாது, உங்களால நடக்கவே முடியாது, அது உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த விஷயத்த நடக்கும் அப்படிங்கிற நம்பி இது யார் நடத்தி கொடுப்பாரு? தலைவன் முருகன் மட்டும்தான் நடத்தி கொடுப்பாரு. இந்த ஒரு நம்பிக்கை என்னைக்குமே உங்க மனசுல அழியாம நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா 24 மணி நேரம் கூட வேண்டாம், ஒரு நாள் ஒரே விஷயம் நீங்க முருகனுக்காக செய்யணும்னா உங்க மனசார முருகன் கிட்ட ஒரே விஷயம் மட்டும், பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் வந்து தலைவன் முருகப்பெருமான் நடத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. நான் என்னைக்குமே கேட்காத ஒரு விஷயம் நிறைய முருக பக்தர்களுக்காக நான் வேண்டி அதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு. அது என்னைக்குமே அது வந்து எனக்கு அது நடக்கலன்னா கூட பரவாயில்ல, பக்தர்கள் சொல்லி சுவாமி உங்க தலைவன் முருகப்பெருமான் வந்து இது நிறைவேற்றி கொடுத்துட்டாரு, இது எப்படி நான் நன்றி செலுத்துறது, நான் இந்தியாவில் இல்லை, நான் வெளிநாட்டுல இருக்கேன், என்னால வர முடியல, ரொம்ப கோடி நன்றிகள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை எனக்கு கொடுக்குது. ஏன்னா நான் சொல்லி கிடையாது, நீங்க எந்த அளவுக்கு நீங்க என் தலைவனை நம்புறீங்க அந்த விஷயத்துல மட்டும்தான் உங்க பக்தியும் இருக்கு. நீங்க கோயிலுக்கு போய் தான் அந்த பக்தியை நீங்க வர வைக்கணும் கிடையாது. நீங்க எங்க வேணா இருங்க, எந்த ஊர்ல வேணா இருங்க. ஓம் செவ்வேல் காக்க, ஓம் செய்யோன் வருக, இதை மட்டும் தலைவனை பார்த்து இதை மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள், இன்னைக்கு இல்ல நாளைக்கு உங்க வாழ்க்கை மாறும். இது தலைவன் முன்னாடியே இருந்து நான் சொல்றேன். நிச்சயமாக என் தலைவன் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். இதுக்கான ஒரு மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. உங்க நேரம் இன்னிலிருந்தே ஆரம்பிச்சிருச்சுன்னு கூட நினைச்சுக்கீங்க. உங்க துன்பங்கள் இன்னைக்கே எல்லாமே போயிடும். சோகமா இருக்கிற நேரங்கள் வந்து செலவு பண்ணாது. இப்ப இருக்கிற நொடி, இந்த நொடி அடுத்த 1 மணி நேரம் என்ன வேணா நடக்கலாம், அதெல்லாம் நீங்க கவலைப்படாது. இந்த நிமிஷம், இந்த நொடி அந்த சந்தோஷத்தை விட்டுறாது. முருகனுக்காக அந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். தலைவன் முருகனுக்கு நன்றி.